الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சஹாபாக்களின் நற்கூற்றில் இன்று மிஸ்தாஹ் பின் உசாசா பற்றி கூறுவேன். இவர்களின் பெயர் ஆஃப், சுட்டு பெயர் மிஸ்தாஹ் என்பதாகும். இவரது தாயார் உம்மே மிஸ்தாஹ் சல்மா பின்த் சஹர் ஆவார்கள். அவர் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு உடைய சிற்றன்னை ரேத்தா பின்த் சஹரின் மகளாவார்கள். ஹதரத் மிஸ்தாஹ் பின் உசாசா அவர்கள் ஹதரத் உவைஸ் பின் ஹாரிஸ் உடைய இரு சகோதரர்களான துஃபைல் பின் ஹாரிஸ், ஹுசைன் பின் ஹாரிஸ் இருவருடனும் மக்காவை நோக்கி சென்றார். பயணத்தை முடிக்கும் முன் நாஜி என்ற பள்ளத்தாக்கில் ஒன்று கூட வேண்டும் என்பது திட்டமாக இருந்தது. மிஸ்தாஹ் பின் உசாசா பின்தங்கிவிட்டார்கள். பயணத்தில் அவர்களை ஒரு பாம்பு தீண்டிவிட்டது. முன் சென்றவர்களுக்கு மறுநாள் தான் ஹதரத் முஸ்தாவை பாம்பு தீண்டிய செய்தி கிடைத்தது. உடனே அம்மக்கள் திரும்பி வந்தனர். முஸ்தாவை அழைத்து கொண்டு மதினாவுக்கு திரும்பினார்கள். அனைவரும் மதினாவில் அப்துல் ரஹ்மான் பின் சலமாவுடைய வீட்டில் தங்கினார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்தாஹ் பின் உசாசா மற்றும் ஹதரத் சயீத் பின் முசையன் இருவருக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். ஹதரத் முஸ்தாஹ் அவர்கள் பத்ர் உட்பட எல்லா போர்களிலும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு 8 மாதம் கழித்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபைதா பின் ஹாரிஸ் அவர்களை 60 அல்லது ஒரு ரிவாயத்தின்படி 80 வாகனங்களுடன் அனுப்பினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபைதா பின் ஹாரிஸ் அவர்களிடம் ஒரு வெள்ளை கொடியை கட்டிவிட்டார்கள். இந்த குழுவின் நோக்கம் குறைஷி கோத்திரத்தை தடுத்து நிறுத்துவதாகும். அப்போது அக்குறைஷி பயணக்குழுவின் அமீராக அபு சுஃபியான் இருந்தார். சில ரிவாயத்தின்படி இக்ரிமா பின் அபு ஜஹல் என்றும், இன்னும் சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் மக்ரஸ் பின் ஹஃபஸ் தலைவராக இருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த குழுவில் 200 பேர் இருந்தார்கள். பொருள்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களின் ஜமாத் ராஃபிக் என்ற பள்ளத்தாக்கில் அந்த குழுவை சந்தித்தார்கள். அதனை வதான் என்றும் கூறப்படுகிறது. இந்த குழு ஒரு வணிக குழு அல்ல. அவர்களிடம் யுத்த தளவாடங்களும் இருந்தன. அவை யுத்தங்களில் பயன்படுத்தத்தக்கவையாக இருந்தன. சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது அவர்கள் யுத்தத்திற்கு முழுமையான ஆயத்தத்துடன் வந்திருந்தார்கள். இக்குழுவுக்கும் அவர்களுக்கும் இடையில் அம்புகள் வீசப்பட்டதுடன் வேறு எந்த சண்டையும் நடக்கவில்லை. சண்டை காண எந்த விஷயமும் நடக்கவும் இல்லை, வியூகம் அமைக்கவும் இல்லை. ஒரு சஹாபி பற்றி முன்னர் கூறும்போது இவற்றை கூறியுள்ளேன். முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து முதலில் அம்பை எய்தவர் சாத் பின் அபி வக்காஸ் ஆவார்கள். இஸ்லாத்தின் தரப்பிலிருந்து செலுத்தப்பட்ட முதல் அம்பு அதுவாகும். அப்போது மிக்தாத் பின் அஸ்வத் மற்றும் உவைனா பின் கஸ்வான் என்ற இருவரும்
இணை வைப்பவர்களின் தரப்பிலிருந்து முஸ்லிம்களிடம் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று சீரத் இப்னு ஹிஷாம் தாரிகே தபரி எழுதப்பட்டுள்ளது. ருவைனா பின் கஸ்வான் முஷ்ரிக்களை விட்டு முஸ்லிம்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார். இருவரும் முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் பக்கம் செல்ல விரும்பினார்கள். ஹதரத் உபைதா பின் ஹாரிஸ் தலைமையில் இன்னொரு குழுவும் அங்கு வந்து சேர்ந்தது. அம்புகள் செலுத்தப்பட்ட பின் இரு குழுவுமே பின்வாங்கினார்கள். இதை நான் ஒரு கொத்பாவில் முன்னரே கூறியுள்ளேன். முஸ்லிம்களை பற்றி இணை வைப்பவர்களிடம் ஒரு பயம் உருவானது. முஸ்லிம்களிடம் பெரிய படை இருக்கிறது, அவர்கள் உதவிக்கு வந்து விடுவார்கள் என்று கருதினார்கள். இவ்வாறு பயந்து திரும்பி சென்றார்கள். முஸ்லிம்களும் கூட அவர்களை பின்தொடரவில்லை. காரணம், முஸ்லிம்களின் நோக்கம் இணை வைப்பவர்களை தடுப்பது மட்டும்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயத்தம் செய்தால் முஸ்லிம்களும் அதற்கு தயார் என்று பாடம் கற்பிப்பதுதான் நோக்கமாக இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபரின் போது முஸ்தாஹ் மற்றும் இப்னு இலியாஸ் இருவருக்கும் 50 வசக் விழா வழங்கினார்கள். அப்போது போரில் கிடைத்த பொருளாக அது கருதப்பட்டது. தப்ரத்துல் குப்ரா என்ற வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளது. இவர்கள் 56வது வயதில் ஹிஜ்ரி 34 உஸ்மானுடைய ஹிலாஃபத் காலத்தில் வஃபாத் ஆனார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் மன்னார் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த சஃபீன் போரில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடன் சேர்ந்து கலந்து கொண்டார். அதே வருடம் 37 ஹிஜ்ரியில் வஃபாத் ஆனார் என்றும் கூறப்படுகிறது. ஹதரத் மிஸ்தாஹ் அவர்கள் யார் என்றால், அவரை ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவளித்து கவனித்து வந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது பழி சுமத்தப்பட்ட போது அவ்வாறு அவதூறு கூறியவர்களில் ஹதரத் மிஸ்தாஹ் அவர்களும் இணைந்து விட்டார்கள். அப்போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருங்காலத்தில் தாம் இவருக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை என்று சத்தியம் செய்தார்கள். பிறகு இது குறித்து திருக்குரானில் இந்த வசனம் இறங்கியது. வலா யாத்தி உலுல் ஃபஸ்லி மின்கும் வஸ்ஸாத்தி அன்யோத்து ஊலில் குர்பா வல் மசாக்கீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு வலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களுள் ஆன்மீகம், உலகம் இவை இரண்டிலும் சிறப்பையும் செல்வத்தையும் பெற்றவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் வீடுகளை துறந்து சென்றவர்களுக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கு முடிவெடுக்க வேண்டாம். அவர்கள் குறித்து பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்கள் குறைகளை மன்னிப்பதை விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்போனும் மென்மேலும் கருணை காட்டுபோனும் ஆவான். எவ்வாறு இருப்பினும் இந்த வசனங்கள் இறங்கியது. உடனே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மனிதருக்கு தனது உணவளித்து உதவிகளை செய்யும் பணியை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் குற்றமற்றவர் என்று வசனத்தை இறக்கியதும் பழி கூறியவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. இந்த ரிவாயத்தின்படி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஹதரத் ஆயிஷாவினுடைய மீது அவதூறு கூறிய சஹாபிகளுக்கு சவுக்கடி கொடுக்க செய்தார்கள். அவர்களுள் ஹதரத் மிஸ்தாஹும் ஒருவராவார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவதூறு கூறுபவர்களை பற்றி கூறும்போது கூறினார்கள், இது ஒரு முக்கியமான விஷயமாகும். முஸ்லிம்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. எனவே இதற்கு பெரிய விளக்குவரையும் எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா இதை பற்றி திருக்குர்ஆனில் வசனமும் இறக்கினான். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இறைவனுடைய நற்பண்புகளில் இதை வைத்துள்ளான். தண்டனையை பற்றிய முன்னறிவிப்புகளை பொறுத்தமட்டில் தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் அதனை தூர விளக்குகிறது.
அதே போன்று பண்புகள் மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத் தந்துள்ளான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த சம்பவத்தை கூறி நன்மைக்கான வாக்குறுதிக்கும் தண்டனைக்கான வாக்குறுதிக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை கூறியுள்ளார்கள். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நிரூபணமாகியுள்ளது, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நயவஞ்சகர்கள் பொறாமையின் காரணத்தினால் நடந்த நிகழ்ச்சிக்கு மாற்றமான ஒரு அவதூறை கூறினார்கள். அது பற்றி பேசுவதில் சில சாதாரண சஹாபாக்களும் ஈடுபட்டனர். அவர்களின் நோக்கம் குழப்பம் ஏற்படுத்துவதல்ல. இந்த சாதாரண மக்கள் அதில் இணைந்தனர். அவர்களுள் ஒரு சஹாபியார் என்றால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் இருவேளை உணவு உண்டு வந்தவர். ஹதரத் அபூபக்கர் அம்மனிதரின் இந்த செயலின் காரணத்தினால் தாம் ஒரு சத்தியம் செய்தார்கள். தண்டனைக்குரிய வாக்குறுதி என்ற முறையில் ஓர் உறுதி எடுத்தார்கள். அம்மனிதரின் இந்த வீணான செயலின் காரணத்தினால் இனி அவருக்கு நான் உணவளிக்க மாட்டேன் என்பதே அவ்வாக்குறுதி. இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கியது. வல்யஸ்ஃபவு வல்யஃபு அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்ற வசனம் இறங்கியது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது உறுதிமொழியை விட்டுவிட்டார்கள். அவருக்கு தொடர்ந்து வழக்கம்போல் உணவளித்தார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாமிய நல்லொழுக்கங்களில் இது உட்பட்டதாகும். இவ்வாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கினார்கள். அதாவது வயது தண்டனைக்குரிய வாக்குறுதி வழங்கப்பட்டால் அதனை முறிப்பது நல்லொழுக்கத்தை சார்ந்ததாகும். உதாரணமாக, வயது என்றால் என்ன? ஒருவர் தமது சேவையின் கீழ் இருப்பவர்கள் பற்றி ஒரு சத்தியம் செய்தால், அவருக்கு நான் 50 செருப்படி கொடுப்பேன் என்று சத்தியம் செய்தால், அவரது தௌபா மற்றும் மனம் திருந்துதல் காரணம் கொண்டு மன்னித்து விடுவது இஸ்லாமிய சுன்னத்தே ஆகும், நடைமுறையாகும். அதன் மூலம் அவர் அல்லாஹ்வின் நல்லொழுக்கத்தை தமது நடைமுறையாக்குகிறார். ஆனால் நன்மைக்கான வாக்குறுதியில் இது அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் கேள்விக்குட்பட்டதாகும். ஏனென்றால் நன்மைக்கான வாக்குறுதியில் எல்லா எதிர்மறை விளைவுகளையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஆனால் தண்டனைக்குரிய வாக்குறுதியில் இல்லை. எனவே ஒரு நன்மைக்கான வாக்குறுதி தரப்பட்டால் அதனை நிறைவேற்றுவது அவசியமாகும். அதனை முறிப்பது ஒரு சுமையாகிவிடும் அல்லது தண்டனைக்குரிய குற்றமாகிவிடும். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத்தின்படி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு கூறப்பட்ட இந்த சம்பவம் பற்றி வருகிறது. அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விளக்குகிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பயணத்துக்கு செல்வதாயின் மனைவியர்கிடையில் சீட்டு போட்டு பார்ப்பார்கள். யார் பெயர் வருகிறதோ அவரை உடன் அழைத்து செல்வார்கள். இந்த வகையில் அன்னார் ஒரு தாக்குதல் நடந்தபோது மனைவியர்களுக்கு மத்தியில் சீட்டு குலுக்கி போட்டபோது எனது பெயர் வந்தது என்று ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள். நான் அன்னாருடன் சென்றேன். அப்போது பர்தா அணிய வேண்டும் என்ற கட்டளை வந்துவிட்டது. நான் மறைவுக்குள் இருந்தேன். ஒட்டகத்திற்கு மேல் பல்லக்கு போன்ற ஒன்று இருந்தது. நாற்புறமும் திரையிடப்பட்டிருந்தது. அவ்வாறு நாங்கள் பயணத்தில் சென்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் இருந்து திரும்பினார்கள். நாங்கள் மதீனாவுக்கு அருகில் வந்துவிட்டோம். ஓரிரவு அன்னார் தங்குமாறு கட்டளையிட்டார்கள். மக்களிடம் அறிவிக்கப்பட்டதும் நான் படையை விட்டு தூர விலகி இயற்கையின் தேவைக்காக சென்றேன். நடந்து சென்றேன். தேவையை முடித்து திரும்பும் போது எனது பல்லக்கின் அருகில் வந்து பார்த்தபோது எனது மார்பில் கை வைத்து பார்த்தேன். அந்தோ எனது கழுத்தில் இருந்த விலை மதிப்பு உள்ள கருப்பு கற்கள் பதிக்கப்பட்ட மாலை விழுந்துவிட்டது. நான் திரும்பி சென்று அந்த மாலையை தேடினேன். அதனை தேடுவது என்னை அங்கே தடுத்து விட்டது. அப்போது எனது ஒட்டகத்தை ஆயத்தம் செய்பவர்கள் எனது பல்லக்கை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைத்து விட்டார்கள். அதுவோ காலியாக இருந்தது. நான் அதில் இருக்கிறேன் என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். கூறுகின்றார்கள், அக்காலத்தில் பெண்கள் மிகவும் ஒடிசலாக இருந்தனர். அதிக கனமாக இருப்பதில்லை.
அவர்களின் உடலில் அதிக மாமிசம் இருப்பதில்லை. அவர்கள் மிகவும் குறைவாகவே உண்பவர்களாக இருந்தனர். மக்கள் பல்லக்கை தூக்கிய போது அது சாதாரணமாக இருப்பதில்லை, அது எடை குறைவாக உள்ளதே என்று தோன்றுவதில்லை. அவ்வளவு மெலிதாக இருந்தார்கள். ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அவர்கள் அதனை தூக்கி ஒட்டகத்தில் வைத்தார்கள். நான் வயதும் குறைவாக இருந்தேன். அவர்கள் ஒட்டகத்தை செலுத்த தொடங்கிவிட்டார்கள். முழு படையும் அவ்விடத்தை கடந்து சென்ற பிறகு நான் எனது மாலையை தேடி எடுத்துவிட்டேன். நான் திரும்பி வந்தபோது அங்கு எவரும் இல்லை. உடனே நான் எனது பல்லக்கு இருந்த இடத்துக்கு வந்தேன். அவர்கள் என்னை காணாமல் திரும்பி விடுவார்கள் என்று நினைத்து அங்கே அமர்ந்திருந்தேன். இந்நிலையில் எனக்கு கண் அயர்ந்தது, தூங்கிவிட்டேன். சஃப்வான் பின் மாத்தல் சக்வானி படைகளுக்கு பின்னால் இருந்தார். படை சென்ற பிறகு எதுவும் விடப்படவில்லையே என்று பார்த்து செல்வதற்காக அவர் நின்றார். அவர் நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தார். நான் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். என்னிடம் வந்தார். அவர் பர்தா கட்டளை வருமுன் என்னை கண்டிருந்தார். எனவே அவர் என்னை கண்டு இன்னா லில்லாஹ் என்று கூறினார். அவரது இன்னா லில்லாஹ்வை கேட்டு நான் விழித்தேன். அவர் தனது ஒட்டகத்தை அமர்த்தி நான் அதில் ஏறி அமர்ந்தேன். அவர் அந்த ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக் கொண்டே சென்றார். மக்கள் நண்பகல் நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாங்கள் மக்களை சென்று சேர்ந்தோம். அதில் அழியக்கூடியவர்கள் அழிந்து விட்டனர். அதாவது இதனை குறித்து அவதூறு கூறுபவர்கள் அவதூறு கூறத் தொடங்கினர். தவறான செயல்களை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டு கட்டினர். இந்த அவதூறுகளில் அமைப்பாளனாக அப்துல்லா பின் அபி மஸ்லூல் என்பவன் இருந்தான். நாங்கள் மதீனாவுக்கு சென்று சேரவும் அப்போதே எனக்கு நோய் வந்தது. அவதூறு கூறுபவர்களின் வார்த்தைகளை வைத்து மக்கள் சர்ச்சை செய்து கொண்டிருந்தனர். நான் நோயுற்று இருந்த நேரத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு வயதிலிருந்து நான் கண்டு வந்த அந்த பழைய தயவை காண முடியவில்லை. அவதூறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை சென்று சேர்ந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நோயுற்ற போதும் நடந்து கொள்வது போன்று இப்பொழுது நடந்து கொள்ளவில்லை. அன்னார் உள்ளே வருவார்கள், அஸ்ஸலாம் அலைக்கும் கூறுவார்கள், அவள் எப்படி இருக்கிறார் என்று கேட்பார்கள். எனக்கு அப்போது என் மீது கூறப்பட்ட பழி அவதூறு பற்றி ஒன்றும் தெரியாது. அதனை எனது பெற்றோரிடமே கேட்டு தெரிந்து கொண்டேன். நோயிலிருந்து நிவாரணம் பெற்றதும் நான் பலகீனமாக இருந்தேன். நானும் மிஸ்தாக்கின் தாயாரும் இயற்கை தேவைக்காக முனா என்ற இடத்துக்கு சென்றோம். நான் இரவில் வெளியே செல்வது வழக்கம். எங்கள் வீட்டிற்கு அருகிலேயே கழிப்பிடம் உருவாக்கப்படும் முன்பு நடந்ததாகும். அக்காலத்தில் மக்கள் தேவையை நிறைவேற்ற வெளியே செல்வார்கள். பெண்கள் இரவு வேளையில் இருட்டிய பிறகு செல்வார்கள். நாங்கள் அரபுகளின் வழக்கப்படி இரவில் காட்டுக்கு போய் இயற்கை தேவையை நிறைவேற்ற சென்றோம். நானும் உம்மே மிஸ்தா பின்த் அபிரஹம் இருவரும் செல்லும் போது அவருடைய ஆடையால் தடுமாறினார். பிறகு கூறினார், மிஸ்தா பேரிழந்தான் என்று. என்ன தீய வார்த்தையை கூறுகின்றீர்கள் என்று நான் கூறினேன். பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அவ்வாறு கூறுகின்றீர்கள் என்றேன். அவர் கூறினார், மறதிக்கார பெண்ணே, மக்கள் இட்டு கட்டுவதை நீ கேட்கவில்லையா என்று கூறியவாறு மக்கள் அவதூறு கூறுவதை பற்றி கூறினார். அந்த ஆட்சேபனை மீது வைக்கப்படுகிறது என்று கூறினார். நான் அப்போதுதான் நோயிலிருந்து எழுந்திருந்தேன். இதனை கேட்டு எனது நோய் அதிகமாகியது. நான் எனது வீட்டுக்கு திரும்பினேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது வீட்டுக்கு வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் கூறினார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் பெற்றோர் வீட்டுக்கு செல்ல அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். நான் என் மீது கூறப்படுகிற அவதூறுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினேன். அன்னார் அனுமதி தந்தார்கள். நான் எனது பெற்றோரிடம் வந்தேன். எனது தாயாரிடம்
மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்டேன். எனது தாயார், மகளே, அதனை கேட்டு நீ வருத்தப்படாதே, அமைதியாக இரு. ஒருவரிடம் ஒரு அழகிய பெண் இருந்து அதனை அவர் அன்பு கொண்டிருக்கும் நிலையில் அவரை பற்றி எந்த அவதூறான வார்த்தைகளையும் மக்கள் கூறாமல் இருக்கத்தக்க மக்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் என்றார். இதை கேட்டு நான் சுப்ஹானல்லாஹ் என்று கூறினேன். மக்கள் இதை குறித்தா சர்ச்சை செய்கின்றார்கள் கூறினார்கள். பிறகு நான் அப்படியே இரவை கழித்தேன். காலை வரை தூங்கவில்லை. எத்தனை பெரிய அவதூறு கூறப்பட்டுள்ளது. முழு இரவும் தூக்கம் வரவில்லை. அழுது கொண்டே இருந்தேன். காலை எழுந்ததும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப், உசாமா பின் சயீத் ஆகியோர் அழைத்தார்கள். அப்போது வஹி வர சற்று தாமதமாகியது. அவ்விருவரிடமும் தமது மனைவியை விட்டுவிடுவது தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக அழைத்தார்கள். அத்தகைய அவதூறு கூறப்பட்ட பிறகு அந்த மனைவியுடன் வாழ்வதா வேண்டாமா என்று ஆலோசனை செய்ய விரும்பினார்கள். உசாமா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் மீதுள்ள அன்பினால் ஆலோசனை வழங்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணை, உங்கள் மனைவியரிடம் நன்மையை தவிர வேறு எதனையும் நான் அறியவில்லை, எந்த குறைபாட்டையும் காணவில்லை. ஆனால் ஹதரத் அலி பின் அபி தாலிப், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லையே என்றார்கள். ஹதரத் அலி சற்று துடிப்பான இயல்பு கொண்டவர்கள். எனவே அவர்கள் இவ்வாறு ஆலோசனை தந்தார்கள். இவரை தவிர இன்னும் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். பிறகு ஹதரத் அலி இதையும் கூறினார்கள், பணிப்பெண்ணிடம் கேளுங்கள், இவர்கள் எத்தேவர்கள் என்று கேளுங்கள், அவர்கள் உண்மையை கூறுவார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீரா என்ற பணிப்பெண்ணை அழைத்து கேட்டார்கள். பரீரா, ஹதரத் ஆயிஷாவிடம் சந்தேகப்படும் ஏதாவது செயலை பார்த்தாயா? பரீரா ஒருபோதும் இல்லை என்று கூறினார்கள். உங்களை உண்மையுடன் அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக நான் ஹதரத் ஆயிஷாவிடம் ஒரே ஒரு செயலை விட அதிக தவறு எதையும் பார்க்கவில்லை. அதற்கு காரணமும் அவருடைய வயது குறைவுதான். அவர்கள் மாவை அப்படியே வைத்துவிட்டு தூங்கி விடுவார்கள். வீட்டில் ஆடு வந்து அதை தின்றுவிடும். இத்தகைய கவனமின்மை இருந்தது. அப்பெண் அத்தகைய ஒரு உதாரணம் கூறி, ஒரு பலகீனம் இருந்தது, அது தூக்கம், அதை மிகைத்து விடுவதுதான் அந்த பலகீனம் என்று கூறினார்கள். இதனை கேட்டு ஹஜரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கூறினார்கள், அப்துல்லா பின் உபை பின் சுலூல் பற்றி எடுத்து கூறினார்கள். அவனே இதனை பிரபலியப்படுத்தினான். ஹஜரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது மனைவி குறித்து எனக்கு கஷ்டம் தருபவரை எவர் கவனிப்பார்? நான் இறைவன் மீது ஆணையாக கூறுகின்றேன், நான் எனது மனைவியிடம் நன்மையை தவிர வேறு எதையும் காணவில்லை. யாரை பற்றி கூறுகின்றார்களோ அவரை பற்றி நன்மையை தவிர வேறு எதையும் நான் கண்டதில்லை. எனது வீட்டினரிடம் அவர்கள் என் கூடவே வந்துள்ளார்கள். இதனை கூறியதும் சாத் பின் மஆஸ் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுக்காக இதற்காக பழி வாங்குவேன். இந்த பழியை கூறுபவர் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர் என்றால் அவரது தலையை நானே கொய்து விடுவேன். அவர் எனது சகோதரர்களான கஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர் என்றால் நீங்கள் கட்டளையிடுவதை செய்வோம் என்றார். இவர் இவ்வாறு கூறியதும் சாத் பின் உபாதா எழுந்தார். இவர் கஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் ஆவார். இவர் நல்ல மனிதராக இருந்தார். ஆனால் சமுதாயத்தின் மரியாதை அவரை தூண்டியது. அவர், நீர் தவறாக கூறுகிறீர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீர் எமது கோத்திரத்தை கொல்ல முடியாது, கொல்லவும் மாட்டீர் என்றார். இவ்வாறு அவங்க வாக்குவாதம் தொடங்கியது. பிறகு உசைர் பின் உவைது எழுந்தார். அந்த மூணாவது மனிதர் எழுந்து கூறினார், நீங்கள் தவறாக கூறுகின்றீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் கண்டிப்பாக கொன்று விடுவோம். எவர் அவதூறாக கூறினாரோ அவரை கொன்று விடுவோம். இதனுடன் நீர் நயவஞ்சகர் என்றும் நயவஞ்சகர் சார்பாக வாதிடுகிறீர் என்றும் கூறினார்கள். இவ்வாறு அவுஸ் கஸ்ரஜ் இரு கோத்திரத்தாருக்கும் ஒருவருக்கொருவர் கோபம் எழுந்தது. சண்டை தொடங்கியது. எந்த அளவுக்கு என்றால் சண்டையை தொடங்க மட்டும்தான் இல்லை, சண்டையிட தயாராகிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடையிலிருந்து கீழே இறங்கினார்கள். அவர்களை சமாதானம் செய்தார்கள். உடனே
அவர்கள் அமைதியடைந்தனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதியடைந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், புகாரியின் இந்த ரிவாயத்து இவ்வாறு செல்கிறது: நான் நாள் முழுக்க அழுது கொண்டே இருந்தேன். கண்ணீரால் தூக்கம் வரவில்லை. எனது பெற்றோர் எனது அருகில் அமர்ந்தார்கள். ஒரு நாள் எவ்வளவு அழுதேன் என்றால் அழுகையினால் எனக்கு மூச்சே நின்றுவிடும் போன்றிருந்தது. நான் முடிந்தேன் என்று நினைத்தேன். என்னுடைய பெற்றோர் அருகில் அமர்ந்திருந்தார்கள். அழுது கொண்டிருந்தேன். அப்போது ஒரு அன்சாரி பெண் உள்ளே வர அனுமதி கேட்டார். நான் அனுமதி அளித்தேன். அவரும் அருகில் வந்து அமர்ந்து அழத் தொடங்கினார். நாங்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு அது. என் மீது அவதூறு கூறப்பட்ட நாள் முதல் அன்னார் என் அருகில் அமரவில்லை. அன்றுதான் அமர்ந்தார்கள். அதற்கு முன் தூரத்திலிருந்தே பணிப்பெண்ணிடம் நிலைமைகளை விசாரித்துவிட்டு செல்வார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்று வந்தார்கள், அருகில் அமர்ந்தார்கள். அன்னார் ஒரு மாதம் எதிர்பார்த்திருந்தார்கள். என் மீது அவதூறு கூறப்பட்டதிலிருந்து அருகில் வரவே இல்லை. ஒரு மாதம் எதிர்பார்த்தார்கள். எந்த வகையும் இறங்கவில்லை. பழி கூறப்பட்டு ஒரு மாதம் கழிந்து விட்டது. அருகில் அமரவே இல்லை. அன்று அருகில் அமர்ந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஏதாவது கூறுவான் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அன்னார் ஷஹாதத் ஓதினார்கள். என்னிடம் கூறினார்கள், ஆயிஷாவே, உம்மை பற்றி எனக்கு ஒரு விஷயம் வந்து சேர்ந்துள்ளது. அப்போதுதான் அன்னார் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அது குறித்து பேசினார்கள். நீங்கள் குற்றமற்றவர் என்றால் அல்லாஹ் உம்மை குற்றமற்றவராக்கி விடுவான். உம்மிடம் ஏதாவது பலகீனம் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், அவனிடம் தௌபா செய்யுங்கள். அடியான் தனது பாவத்தை ஒத்துக்கொண்டான் என்றால், அவனிடம் தௌபா செய்தான் என்றால் அல்லாஹ் தஆலாவும் அவன் மீது கருணை காட்டுகின்றான் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சை முடித்ததும் எனது கண்ணீர் காய்ந்து விட்டது. நான் அதுவரை அழுது கொண்டிருந்தேன். ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் உணரவில்லை. நான் எனது தந்தையிடம் கூறினேன். ஹதரத் ஆயிஷா தமது தந்தையாகிய அபூபக்கரிடம் கூறினார்கள், என் தரப்பில் நீங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறுங்கள். ஹதரத் அபூபக்கர் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. பிறகு ஹதரத் ஆயிஷா தமது தாயாரிடம் கூறினார்கள், என் சார்பாக பதில் கூறுங்கள். தாயாரும் இறைவன் மீது ஆணையாக என்ன பதில் சொல்வது எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், நான் குறைந்த வயதுடைய பெண்ணாக இருந்தேன். திருக்குர்ஆன் குறித்து எனக்கு முற்றிலும் தெரியவும் செய்யாது, அறிவும் இல்லை. இருந்தும் நான் கூறினேன், இறைவன் மீது ஆணை, நீங்கள் மக்கள் எது குறித்து பேசுகின்றார்களோ அதனை கேட்டுள்ளீர்கள் என்று தெரிகிறது. என் மீது பெரும் அவதூறு கூறப்பட்டுள்ளது. அது உங்களுடைய உள்ளத்திலும் அமர்ந்துவிட்டது. நீங்கள் அதனை சரியானது என்று கருதிவிட்டீர்கள். ஆனால் நான் கூறுகின்றேன், நான் குற்றமற்றவள். அத்தகைய செயலை செய்யவில்லை. நான் உண்மையில் குற்றமற்றவள். நீங்கள் அதில் என்னை உண்மையானவள் என்று கருதவில்லை. ஏனென்றால் இது இவ்வளவு பிரபல்யப்படுத்தப்பட்டுவிட்டது. மக்கள் நான் உண்மையானவள் இல்லையோ என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதனை கூறுகின்றேன், அல்லாஹ் நன்கறிகின்றான். நான் குற்றமற்றவள். நான் அத்தகைய செயல் எதுவும் செய்யவில்லை. எனது உறுதிமொழியை நீங்கள் உண்மை என்று கருதவில்லை என்றாலும் சரி, அல்லது நீங்கள் உண்மை என்று ஏற்றாலும் சரி, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையார் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை நான் கூறுவதே பொருத்தமானது. பொறுமை மேற்கொள்வதே மிகச் சிறந்தது. அவனிடமே உதவி தேட வேண்டும். இந்த வார்த்தையை ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களின் விஷயத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போன்று அல்லாஹ்விடமே உதவி கேட்க வேண்டியுள்ளது. இந்த விஷயத்தை இவ்வாறு கூறிவிட்டு நான் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டேன். எனது படுக்கைக்கு வந்து விட்டேன். அல்லாஹ் என்னுடைய குற்றமின்மையை வெளிப்படுத்துவான் என்று நினைத்தேன். நான் பாவமற்றவள் என்று அவன் அறிந்துள்ளான். அல்லாஹ் எனது பாவமின்மையை கூறுவான் என்று நினைத்தேன். ஆனால் ஒருபோதும் நான் என்னை பற்றி வஹியே இறங்கும் என்று நினைக்கவில்லை. அல்லாஹ் என்னை குற்றமற்றவள் என்று கூறுவான் என்று நினைத்தேன். அதற்காக எனது குற்றமின்மை குறித்து இறைவன் வஹியை இறக்குவான் என்று கருதவில்லை.
திருக்குரானில் கூறப்படும் அளவுக்கு அல்ல, நான் மிகவும் குறைந்த நிலையில் உள்ளவள் என்றே கருதினேன். அதே அளவுக்கு என்னை நானே தகுதியுள்ளவளாக கருதவில்லை. அல்லாஹ் திருக்குரானில் என்னை பற்றி ஒரு வஹி இறக்கத்தக்கவள் என்றும் கருதவில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கனவு காண்பார்கள், அதன் மூலம் அல்லாஹ் என்னை குற்றமற்றவளாக்கி விடுவான் என்று கருதினேன். ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக நான் விலகி தூரமும் செல்லவில்லை, அல்லது வீட்டில் உள்ளவர்கள் யாரும் வெளியில் செல்லவும் இல்லை. இந்நிலையில் அன்னாருக்கு வஹி இறங்கியது. கடும் கஷ்டம் ஏற்பட்டது. வஹி இறங்கும் போது அவர்களுக்கு அது ஏற்படும். அவர்களுக்கு எவ்வளவு வேர்வை வரும் என்றால் பனிக்காலத்தில் கூட வேர்வை முத்தாக சொட்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வஹியின் நிலை ஏற்பட்டது. அன்னார் பொன்முறுவல் பூத்தார்கள். முதலில் அன்னார் கூறினார்கள், ஆயிஷாவே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, ஏனென்றால் அல்லாஹ் உம்மை குற்றமற்றவளாக்கிவிட்டான். அப்போது எனது தாயார் என்னிடம், எழு, ரசூலுல்லாஹிடம் செல் என்றார்கள். நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவர்களிடம் ஒருபோதும் செல்ல மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நன்றி செலுத்தவும் மாட்டேன் என்றேன். அல்லாஹ் வஹி தந்தான், எவர்கள் அவதூறு கூறினார்களோ அவர்களும் உங்களில் உள்ளவர்கள்தான். மேலும் அல்லாஹ் என்னை குற்றமற்றவளாக்கி வஹி கொடுத்தான். உடனே முஸ்தாக் பின் உசாசா அன்னாரின் நெருங்கிய உறவினராக இருந்தார்கள். அவருக்கு செலவு செய்து வந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முஸ்தாக் ஆயிஷா மீது இட்டுக்கட்டியுள்ளார், எனவே இனி நான் அவருக்கு எந்த செலவும் செய்ய மாட்டேன். பிறகு சூரா நூருடைய வசனம் இறங்கியது. அல்லாஹ் அதில் கூறினான், அதன் பொருள் இதுவாகும், உங்களில் ஆன்மீகம், உலகம் இவை இரண்டிலும் சிறப்பையும் செல்வத்தையும் பெற்றவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் வீடுகளை துறந்து சென்றவர்களுக்கும் கொடுக்காமல் இருக்க முடிவெடுக்க வேண்டாம். அவர்கள் மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்கள் குறைகளை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மென்மேலும் கருணை காட்டுபோனும் ஆவான். அதற்கு அபூபக்கர் கூறினார்கள், ஏன் வேண்டாம்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு நிச்சயமாக எனது பாவங்களுக்கு அல்லாஹ்வின் திரையிடலும் மன்னிப்பும் வேண்டும் என்று கூறிவிட்டு அன்னார் மிஸ்தாகுக்கு மீண்டும் உணவளித்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜைனப் பின் ஜஹஸிடம் என்னை பற்றி விசாரித்தார்கள். அன்னார் ஜைனபிடம், ஜைனபே, நீ பார்த்ததிலிருந்து நீர் என்ன கருதுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு ஜைனப், ஆயிஷாவை கற்புள்ள பெண்ணாகவே கண்டேன் என்று கூறினார்கள். எனது காதுகளையும் கண்களையும் பாதுகாக்கப்பட்டதாக கருதுகின்றேன். எப்போதும் அவற்றை பாதுகாத்தே வைப்பேன். தவறான பேச்சுகளை பேச முடியாது. நான் ஆயிஷாவை கற்புள்ளவராகவே பார்த்திருக்கிறேன், அவ்வாறே கருதுகிறேன் என்று கூறினார்கள். ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அதே ஜைனப் ஹதரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியருள் என்னை பற்றி குறை கூறுவோராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை அவருடைய தூய்மையின் காரணத்தினால் காப்பாற்றினான். அவரது சகோதரி ஹம்னா பின் ஜஹஷ் அவரை ஒருதலைபட்சமாக நடத்தினார்கள். அவர் அழிந்தார். அதாவது அவர்கள் ஆட்சேபனை செய்தார்களோ அவர்களின் ஒருதலைபட்சமான எண்ணம் அவர்களை அழித்து விட்டது. அதற்கு மிர்சா பஷீர் அஹமத் சாப் தம்முடைய சீரத்துல் காத்தமுல் நபியினில் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அதனை புகாரி சான்று காட்டி கூறினேன். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறகு அதிகப்படியாக அன்னார் கூறிய விஷயம் இதுவாகும் அவர்களை பற்றி. அதாவது அந்த சஹாபி அன்னார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார். அந்த சஹாபி உடனே நான் எழுந்தேன். பார்த்தவுடன் நான் எனது முகத்தை மூடினேன். ஏனென்றால் அப்போது பரதார் கட்டளை வந்துவிட்டது. மேலும் இறைவன் மீது ஆணையாக என்னிடம் அவர் எந்த செயலும் செய்யவில்லை, மேலும் எந்த வார்த்தையும் கூறவும் இல்லை.
அவர் வாயிலிருந்தெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும்தான் வந்தது. உடனே அவர் தமது ஒட்டகத்திடம் வந்தார். அவர் எனக்கு அருகில் அதை கொண்டு வந்தார். எனக்கு அருகில் அதனை அமரச் செய்தார். ஒட்டகத்தை அவர் ஒட்டகத்தின் இரு முட்டியில் தமது கால்களை அழித்துக் கொண்டார். அது திடீரென்று எழுந்து விடாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்தார். நான் ஒட்டகத்தின் மீது ஏறினேன். இவ்வாறு ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், என்னை பற்றி இறைவன் உடைய வஹி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னை பொறுத்தவரை ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், எனக்கு இது எவ்வாறு இருப்பினும் மிக முக்கியம் வாய்ந்த சம்பவமாகும். ஏனென்றால் எனக்கு அதற்கான தகுதி இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் இது ஒரு முக்கியமான சம்பவமாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர் மீது பெரிய பழி போடப்பட்டது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்தது. இந்த இடத்திற்கு காரணம் ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், எனக்கு வஹி கூட அதிகமாக ஹதரத் ஆயிஷாவின் அறையில்தான் அது இறங்கியுள்ளது என்று அன்னார் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா நூரில் அவதூறு கூறுபவர்களுடன் நம்பிக்கையாளர்களின் எதிர் நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விவரிக்கப்பட்டது. 10-11 வசனங்கள் முழுமையாக இறங்கின. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி குறிப்பிடும் இடத்தில் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் கூறிவிட்ட விஷயங்கள் போக மேற்கொண்ட ஹதீஸில் கூறப்பட்டவற்றை கூறுகின்றேன். முதலில் அந்த வசனத்தை கூறுகின்றேன். அந்த வசனம் இதுவாகும்: இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தம் மின்கும் வலா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்மி வல்லதீ தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அதீம். பொருள், ஒரு பெரும் பொய்யை புனைந்துரைத்தவர்கள் நிச்சயமாக உங்களில் ஒரு பிரிவினரே, நீங்கள் அதனை உங்களுக்கு தீயது என்று கருத வேண்டாம். மாறாக அது உங்களுக்கு மிகச் சிறந்ததே ஆகும். ஏனென்றால் அதனால் உங்களுக்கு நுட்பமான ஞானம் நிறைந்த போதனை ஒன்று கிடைத்துள்ளது. உங்களுள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த பாவத்தின் அளவுக்கு தண்டனை உண்டு. மேலும் அவர்களுள் அந்த பாவத்தின் ஒரு பெரும் பங்கினை உடையவருக்கு மாபெரும் தண்டனை உள்ளது. மேலும் அதற்கு அடுத்த வசனத்தையும் படித்தார்கள். அதன் விவரம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அந்த வசனத்தில் எல்லா சம்பவங்களும் விளக்கப்பட்டுள்ளன. பிறகு அன்னார் எழுதியுள்ளார்கள், மதீனாவுக்கு வந்து அடைந்ததும் அப்துல்லா பின் அபி சுலூல் தனது உடனிருப்பவர்களுடன் ஆலோசனை செய்தான். ஹதரத் ஆயிஷா நவுதுபில்லா வேண்டுமென்றே பின்தங்கினார்கள். அவரை கூட்டி வந்த சஃப்வானுடன் செல்வதற்காக அவ்வாறு செய்தார்கள் என்று கூறினான். எழுதப்பட்டுள்ளது, அந்த கூச்சல் எவ்வளவு பெரியது எனில் சில சஹாபிகளிடம் கூட அறியாமையின் காரணத்தினால் அதில் இணைந்து விட்டார்கள். அவர்களுள் ஒருவர் ஹஸ்ஸான் பின் சாபித், இரண்டாவது முஸ்தாஹப் பின் உசாசா, அதேபோன்று ஒரு சஹாபி பெண்மணி ஜம்னா பின் ஜஹஷ். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மைத்தினி ஆவார்கள் இவர். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவத்தினால் கடும் துயரம் ஏற்பட்டது. மேலும் சிறு வயதில் காட்டில் தன்னந்தனியாக ஆயிஷா மாட்டிக்கொண்டார்கள். இதனால் மதீனா வந்து அந்த வேதனையில் நோயுற்றார்கள். நடுக்காட்டில் மாட்டிக்கொண்டதனை நினைத்து ஏற்பட்ட பயம்தான். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் எழுதுகின்றார்கள், நோய்க்கு இது ஒரு முக்கிய காரணமாகும். ஒரு பக்கம் அவர்களை பற்றிய நயவஞ்சகர்கள் ஒரு கிச்சடி சமைத்து வைத்திருந்தார்கள். இறுதியில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்தன. அன்னார் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நோயினை விசாரிக்கவும் வர முடியவில்லை. நயவஞ்சகர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கவும் முடியவில்லை. மறுபுறம் பேச்சுக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகின. ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள், அதனை பார்த்து நான் வியந்து போனேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களுடைய முகம் குனிந்திருந்தது. என்னிடம் எதுவும் பேசவில்லை. மிகவும் கஷ்டத்துக்குள்ளான முகமாக இருந்தது. என்னை பற்றி மற்றவர்களிடம் நலம் விசாரித்துவிட்டு சென்று விட்டார்கள். அன்னாரிடம் அனுமதி பெற்று ஒரு நாள்
நான் எனது பெற்றோரிடம் சென்றேன். அங்கு நான் இயற்கை தேவைக்காக வெளியே சென்றபோது ஒரு சம்பவம் நடந்தது. அவருடைய உறவினர்களுடன் நான் சென்றேன். அப்போது ஒருவர் தனது மகன் மிஸ்தாகினுடைய பெயரை கூறி அவன் நாசமாகட்டும் என்றார். அதற்கு ஆயிஷா உடனே கூறினார்கள், ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள்? அவர் கூறினார், ஏன் அவ்வாறு கூறக்கூடாது? அவர் என்ன கூறுகிறார் என்று உமக்கு தெரியுமா? ஹதரத் முஸ்லிமாவது கூறுகின்றார்கள், அந்த பெண் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க விரும்பியிருந்தார்கள் என்று தெரிகிறது. என்ன அவதூறு கூறுகின்றார்கள் என்பதை குறித்து ஆயிஷாவிடம் கூறினார். அவர்களுக்கு அது தெரியாது. ஹதரத் ஆயிஷா இதனை கேட்டதும் கடும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் கூறியது போன்று அவ்விஷயங்களை கூறியவாறு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். விளைவு நோய் இன்னும் அதிகமாகியது. எவ்வாறு இருப்பினும் பிறகு சம்பவத்தை அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உமர், ஹதரத் அலி, ஹதரத் உசாமா பின் சயீத் ஆகியோரை அழைத்து ஆலோசனை செய்தார்கள், என்ன செய்யலாம் என்று. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹதரத் உசாமா பின் சயீத் இருவரும் இது நயவஞ்சகர்களின் வதந்தி, உண்மை இல்லை என்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயல்பில் வேகம் இருந்தது. அன்னார் கூறினார்கள், விஷயம் நடந்ததோ இல்லையோ, அவதூறு கூறப்பட்ட பெண்ணுடன் தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? கூடவே கூறினார்கள், நீங்கள் வேண்டுமானால் பணிப்பெண்ணை விசாரியுங்கள் என்றார்கள். ஏதாவது விஷயம் இருந்தால் பணிப்பெண் கூறிவிடுவார். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆயிஷாவுடைய அடிமை பெண்ணான பரீராவிடம் ஹதரத் ஆயிஷாவிடம் என்ன குறையை கண்டீர் என்று கேட்டார்கள். அப்பெண் கூறினார்கள், ஒரே ஒரு குறையை தவிர எதனையும் காணவில்லை. வயது குறைவாக இருந்ததனால் அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். இதே சம்பவத்தை கூறினார்கள். தூக்கம் விரைவாக மிகைத்து விடுகிறது, ஆழமான தூக்கம். எவ்வாறு இருப்பினும் கூறினார்கள். பிறகு ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்து சஹாபாக்களை கூட்டினார்கள். எனக்கு துக்கம் தந்த அந்த மனிதரிடமிருந்து காப்பாற்றுபவர் எவரும் உண்டா? அன்னார் குறிப்பிட்டது அப்துல்லா பின் அபி சுலூல் பற்றியதாகும். அவன் அன்னாருக்கு துக்கம் கொடுத்திருந்தான். ஹதரத் சாத் பின் மாஸ் அவுஸ் கோத்திரத்தின் தலைவர். அவர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் என்றால் அவரை கொல்ல நான் தயாராக உள்ளேன். அவர் கஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர் என்றாலும் கொள்வதற்கு நான் தயார். ஹதரத் முஸ்லிமாவது கூறுகின்றார்கள், ஷைத்தான் எப்போதும் குழப்பத்தை ஏற்படுத்த சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டே இருப்பான். இந்த சந்தர்ப்பத்தையும் விடவில்லை. கஸ்ரஜுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்ற எண்ணம் வரவில்லை. சாத் பின் மாஸ் இவ்வாறு கூறியதும் அடுத்த கோத்திரத்தை சார்ந்தவருக்கு கோபம் வந்தது. இந்த வகையில் சாத் பின் உபாதா எழுந்தார். சாத் பின் மாஸிடம் கூறினார், எங்கள் ஆள்களை நீங்கள் கொல்ல முடியாது, நீங்கள் உங்கள் சக்தியினால் அது செய்யவே முடியாது என்றார். இந்த பேச்சில் இன்னொரு சஹாபியும் எழுந்தார். அவர் கூறினார், நாங்கள் கண்டிப்பாக கொள்வோம், யார் காப்பாற்றுவார் என்று பார்ப்போம். ஹதரத் முஸ்லிமாவது கூறுகிறார்கள், இந்த விஷயம் பேச்சோடு நிற்கவில்லை. கஸ்ரஜ் கோத்திரத்தினர் வாளை உருவினர், முறைப்படி சண்டையை தொடங்கினர். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிரமப்பட்டு இரு பிரிவினையும் சமாதானம் செய்தார்கள். அவுஸ் கூறினர், ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தவர்களை கொல்வோம். கஸ்ரஜ் கூறினர், நீங்கள் மன தூய்மையுடன் இதை செய்ய மாட்டீர்கள், ஏனென்றால் அவர் எங்களை சார்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியும், இதனால் நீங்கள் கொள்வோம் என்று கூறுகிறீர்கள் என்றனர். எவ்வாறு இருப்பினும் இதிலிருந்து தெரிய வருவதாவது, இரு பிரிவுக்குமே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருந்தது. ஆனால் ஷைத்தான் இருவருக்கும் இடையில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட விரும்பினான். ஹதரத் முஸ்லிமாவது கூறுகின்றார்கள், அக்காலத்தில் நிலைமையை ஒவ்வொருவரும் எளிதாக புரிய முடியும். இது எத்தகைய ஆபத்தான நிலை. ஒருபுறம் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துன்பம் ஏற்பட்டது, மறுபுறம் முஸ்லிம்கள் வாழெடுக்கும் அளவுக்கு நிலைமையாகிவிட்டது. இவ்வாறு ஷைத்தான் ஏற்படுத்துகின்றான், சில நன்மையான காரியத்திலும் கூட செய்கின்றான். பிறகு முஸ்லிம் மேலே விளக்குகின்றார்கள். இந்த சம்பவத்தை ஹதரத் ஆயிஷா கூறுகின்றார்கள். ஹதரத் ஆயிஷாவிடம்,
எல்லா சம்பவங்களையும் பற்றி கேட்கும்போது அன்னார் கூறினார்கள், நான் ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சரி, என்னை குற்றமற்றவளாக நிரூபித்தாலும் சரி, நீங்கள் நம்ப போவதில்லை என்றால் பிறகு யூசுப் அலை இஸ்லாமுடைய தந்தையார் யாக்கூப் அலை இஸ்லாம் உடைய அந்த பதிலையே நான் கூறுவேன். அன்னார் கூறினார்கள், ஃபஸபருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆன், நன்றாக பொறுமை செய்வதே சிறந்தது, இதற்காக அல்லாஹ்விடமே உதவி கேட்க முடியும் கூறுகின்றார்கள். ஹதரத் ஆயிஷா இதனை கூறினார்கள். நான் இதனை கூறிவிட்டு எழுந்து என்னுடைய படுக்கைக்கு வந்துவிட்டேன். பிறகு அந்த வசனம் இறங்கியது. நான் முதலில் ஓதிய வசனம், அவர்கள் கடும் பொய் ஒன்றை கூறினார்களோ அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள்தான், இதனால் உங்களுக்கு தீயது என்று கருத வேண்டாம், மாறாக நல்லதுதான். ஏனென்றால் இந்த பழியினால் பொய்யை புனைந்ததன் காரணத்தினால் அதற்கான தண்டனையை அவர்களுக்கு உடனே கூறப்பட்டது. இதனால் உங்களுக்கு ஒரு ஞானம் நிறைந்த போதனை கிடைத்துவிட்டது. உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பாவத்திற்குரிய தண்டனையை பெறுவீர்கள். எவர்கள் இப்பாவத்தில் பெரும் பங்கை எடுத்துள்ளார்களோ அவர்களுக்கு பெரும் தண்டனை கிடைக்கும். ஆகவே எவ்வாறு இருப்பினும் இந்த வஹீக்கு பிறகு ஹதரத் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மலர்ந்தது. அப்போது ஹதரத் எனது தாயார் என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி கூறு என்று கூறினார்கள். நான் கூறினேன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வாறு இருப்பினும் முதலில் கூறப்பட்டது போன்று ஹதரத் முஸ்லிம் ஒரு இடத்தில் ஒரு ஹுத்பாவில் கூறினார்கள், ஹதரத் ஆயிஷா மீது அவதூறு கூறப்பட்டதற்காக 3 பேருக்கு தண்டனை தரப்பட்டது. ஒன்று ஹஸ்தான் பின் சாபித், இவர் ஹதரத் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய கவிஞர். அடுத்து முஸ்தாப் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிற்றன்னையின் மகன், மிகவும் ஏழை. ஹதரத் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலேயே உணவு உண்டு வந்தார். அன்னார் தான் அவர்களுக்கு உணவும் உடையும் வழங்கினார்கள். பிறகு ஒரு பெண்ணுக்கும் தண்டனை தரப்பட்டது. சுனன் அபுதாபியில் இந்த தண்டனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் சிலர் பார்வையில் தண்டனை தரப்பட்டது, சிலர் பார்வையில் தரப்படவில்லை. ஆனால் தண்டனை தரப்பட்டு இருந்தாலும் இல்லாவிடினும் அவர்கள் சஹாபிகளாவர். இவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். உலக தண்டனை கிடைக்க இருந்தது கிடைத்துவிட்டது. மேலும் பிறகு வந்த யுத்தங்களில் அவர்கள் பங்கெடுத்தார்கள். அவர்கள் பதிலில் கலந்து கொண்ட சஹாபிகள் ஆவார்கள். அவர்களுள் ஒருவர் முஸ்தாஹ் ஆகும். அவருக்கு பெரிய அந்தஸ்து உள்ளது. அவருடைய முடிவை அல்லாஹ் நன்றாக்கினான். அவர்களின் அந்தஸ்தை நிலைநிறுத்தினான். அல்லாஹ் அவர்களின் தகுதியை உயர்த்திக் கொண்டே செல்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.
اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.